உற்சாகமாக கரங்களை தட்டி பாடுவோமாக.
Amen.
கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் உண்மைக்கு பரிசுத்த ஆவியானவர் இந்த 7வது மாதத்துக்குள்ளே நடத்துவாராக. ஜூலை 7 என்பது பரிபூர்ணத்துக்கான பரிபூர்ணமான ஒரு மாதமாக பரிபூர்ணமாய் நம்மை நடத்த ஆண்டவர் இயேசு கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் நடத்துவாராக. அப்படியே ஒப்புக்கொடுப்போமா? ஓ ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஷாதா ரமா லந்தா ரமா லந்தா கமாச்சே நம்ம நாவுகளை திறந்து உள்வாசிலிருந்து பின்னால் வரையும் கர்த்தர் அப்படியே துதிக்காரமே. ஷாதா ரமா லந்தா ரியாதா ஏகாலா ரமா லந்தா ரமா ஸ்வதரே. ஹalleluya. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ராஜா. பரிசுத்த 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 உமக்கு நன்றி. எல்லா துதி கனமும் உமக்கே. ஹalleluya. ரியாதா ரமா ஷாதா. Thank you. இந்த 7வது மாதத்துல நம் ஜெபம் எல்லாம் பதிலாக மாறுகிறது. I know பல தேவைகள் விண்ணப்பங்கள், ஆனாலும் அது முன்னே தேவனை நம் ஆராதித்து கர்த்தரை துதிக்கும் போது எதெல்லாம் நம் ஆசீர்வாதங்களுக்கும் நம் வாழ்க்கைக்கு தேவைகளோ கர்த்தருடைய ஆவியானவர் அதெல்லாம் முறியடித்து போடுகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் அதெல்லாம் உடைத்து போடுகிறார். பரிசுத்த ஆவியானவர் எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. ஹalleluya ஹalleluya ஹalleluya. அப்படியே ஜெபத்தோட ஜெபம் எல்லாம் பதிலாக
வார்த்தை கொண்டு எங்களை வழி நடத்துங்க. பரிசுத்த ஆவியானவரே, இன்றைக்கும் எங்களை அபிஷேகம் பண்ணுங்க. கர்த்தராகிய இயேசு சொல்லுகிறார், ஆலயத்தில் வேதத்தை வாசிக்கும் கர்த்தருடைய ஆவியானவர் என் மேலே இருக்கிறார், என்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். இந்த நாளில் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். தகப்பனை நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உங்களோட வார்த்தை எங்களோட பேசுகிறோம். கிருபை தயவு எங்களை நடத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமென். உங்களுக்கு அந்த நல்ல ஒரு கருணை. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். இயேசு நல்லவர். அப்படியே சொல்லுங்க. Thank you Jesus. Amen. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? சரியில்லை, நல்லா இருக்கும் பாஸ்டர். நல்லவர். ஆமென். அவர் போல ஒரு நல்ல ஆண்டவர் இல்லை. ஆமென். இயேசு போல ஒரு நல்லவர் இல்லை. நடத்துகிறார். ஆமென். ஒரு குயவன் கரத்தில் இருக்கிற களிமண்ணை போல தேவன் நம்மளை நடத்துகிறவர். ஆமென். இந்த மத்தியான வேலையிலையும் கர்த்தருடைய கரம் தொடர்ந்து நம்மளை நடத்தட்டும். இந்த நாளில் கர்த்தரோட வார்த்தைக்குள்ளே கடந்து வருவோம். காலையில் நேற்று இரவும் காலையிலையும் க்ளோரி அசெம்பிளி ஆஃப் காட் பஹாவில் பாஸ்டர் சுகுமாரன் சபையில் ஊழியம் செய்தோம். ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது. கர்த்தர் அற்புதமாய் நடத்தினார். நேற்று இரவுலையும் பெண்கள் கூட்டத்திலையும் சிஸ்டர் பேசினாங்க. ரொம்ப அற்புதமாக இருந்தது. நான் இல்லை, அங்கே கீழே விளங்கி ரோடு வரைக்கும் விளங்கிருச்சு. அதனால சொல்ல ரொம்ப அற்புதமாக இருந்தது. இன்றைக்கு காலையிலையும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். ஆமென். கர்த்தருடைய கரம் எங்கெல்லாம் தெய்வ பிரசன்னம் இருக்கும் அங்கெல்லாம் விடுதலை. இந்த அந்தி வேளையில் நீங்கள் முழு மனதோடு கர்த்தர் ஆராதித்தீங்களால் இங்கே உள்ள அந்த பிரசன்னம் நிச்சயமாய் உங்களை நிரப்பி உங்களை தொடும். அந்த பிரசன்னம் உங்களை வழி நடத்தும், உங்களை ஆசீர்வதிக்கும். ஆமென். சரி, இந்த நாளையும் நான் பாஸ்டர் உங்களோட சபையை கொடுத்து நான் பேசிட்டு வந்த கடந்த வாரத்தில் உங்களோட ஜீல் ஃபார் காட்ஸ் ஹவுஸ், தேவனுடைய வீட்டின் மேலே ஒரு பக்தி வைராக்கியம் நமக்கு இருக்கணும், கர்த்தருடைய வீட்டில் ஒரு பக்தி வைராக்கியம் நமக்கு உண்டாகணும் சொல்லி உங்களோட நான் பேசுகிறேன். பாருங்கள், ஆண்டவரோட வீட்டில் இருக்கிற அந்த பக்தி வைராக்கியம் ரொம்ப முக்கியம். ஆண்டவராக இயேசு அந்த யோவான் 2 நம்ம தியானித்தோம். ஆண்டவருடைய ஆலயத்துக்குள்ளே இயேசு கிறிஸ்து வரும்போது அங்கே உள்ள சம்பவங்களை பார்த்தோன்னா உடைந்து போனார். கர்த்தர் அவருடைய இயேசு கிறிஸ்துக்குள்ளே இருக்கிற பக்தி வைராக்கியம் வெளிப்பட்டது. அங்கே இருந்த வியாபாரம் பண்ணின அங்கே கூடின ஒவ்வொருத்தரும் அவர்கள் எல்லாரையும் துரத்தினார். காரணம், அவர்களுக்கு தேவ சித்தத்துக்கு புறம்பாய் ஆலயத்துக்குள்ளே செய்தார்கள். வியாபாரம் பண்ணாங்க, காசு மாற்றினாங்க, வரி வாங்கி என்னது மிருக ஜீவன்கள் எல்லாம் விற்று இந்த மாதிரி பல காரியங்கள் நடக்கும் போது என்னுடைய வீட்டை என்னது கல்லர்கள் குகையாய் மாற்றினீர்களே அப்படின்ற ஆண்டவர் திட்டி சாட்டை எடுத்து கர்த்தர் அடித்து அவங்களை துரத்தினார் என்று பார்த்தோம். ஜீல். இன்றைக்கி பிரியமான தேவ பிள்ளைகளே, நான் அதில் மையமாக நான் உங்களுக்கு சொன்னது, இன்றைக்கி நம்மளை கூட தாக்கும்படியாய் 1 கொரிந்தியர் 3:16 கர்த்தர் நம் தேவ ஆலயம் சொல்கிறார். we are the temple of God. நம்மளுடைய சரீரை பார்த்து கர்த்தர் சொல்கிறார். பவுல் எழுதும் போது you are the temple of God, நீங்கள் கர்த்தருடைய ஆலயம் அப்படின்னு சொல்கிறார். நீங்களும் நானும் ஒரு எக்லீசியா சபையாக நம்ம இருக்கிறோமா? அப்போ அந்த சபையை கெடுக்குவதற்கு எதெல்லாம் உள்ளே வந்தாலும் இன்னைக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? அதை துரத்தி போடுகிறார். ஆண்டவர் அந்த தடைகளை உடைத்து போடுகிறார். உங்களுக்கு விரோதமாய் எந்த தடைகள் வந்தாலும் உங்கள் குடும்பம் ஒரு தேவ சபையாக இருக்கிறது. நம்மளுடைய சபை அது தேவ ஆலயமாக இருக்கிறது. நம் தனிப்பட்ட வாழ்க்கையில் இன்றைக்கி நம்ம ஒரு தேவனுடைய ஆலயமாக இருக்கும். அப்படி என்றால் நமக்கு விரோதமாக என்ன அந்த ஆலயத்தை கெடுக்கிறதுக்கு என்ன வந்தாலும் கர்த்தர் யுத்தம் செய்வார். இறங்கி கர்த்தருடைய ஆவியானவர் அதை யுத்தம் செய்வார். ஆமென். அப்போ உங்களுக்குள்ள எதெல்லாம் உங்களை தேவனை விட்டு தூரம் கொண்டு போகிறது, whatever that takes you away from God, whatever that takes you far from God, ஆண்டவர் எதெல்லாம் உங்களை தூரம் கொண்டு போகிறது, ஹல்லேலூயா. அது உங்கள் உறவினராக இருக்கலாம், நண்பனாக இருக்கலாம்,
whatever it is, பொருளாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், கர்த்தர் அதெல்லாம் துரத்தி போடுவார். அதெல்லாம் ஆண்டவர் ஒன்று இல்லாமல் ஆக்கிடுவார். அதை கர்த்தர் சுத்திகரித்து பரிசுத்தமாக்கி உங்கள் ஆலயம் சுத்தமானோன்னு அது உள்ள ஒரு ஹீலிங் வரும், அது உள்ள தேவனுடைய பிரசன்னம் வரும், அதுக்குள்ள தேவனுடைய அபிஷேகம் வரும். கர்த்தருடைய கரம் அதை தாங்கி நடத்தும். அல்லேலூயா. கர்த்தருடைய ராஜ்யத்தில், தேவனுடைய ஆலயத்தில் ஒரு பக்தி வைராக்கியம் கர்த்தருக்கு இருந்தது. இன்றைக்கு நான் உங்களோட எக்லீசியா, a place of blessing அப்படின்ற ஒரு டைட்டிலோட நான் பேச போகிறேன். எக்லீசியா அப்படி என்று சொன்னால் அது சர்ச்சுக்கு கிரீக்கில் உள்ள பெயர், சபைக்கு இன்னொரு பேர் எக்லீசியா. EKK நோட்ஸ் எடுக்கிறவங்களுக்கு சொல்கிறேன்னு, EKKLESIA போட்டேன். என்ன பார்த்துக்கிட்டே இருக்கிறேன்னு சரியா? இல்லையா? இல்லை, என்னையே பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. என்னை பார்க்க நேரத்தில் லேப்டாப்பில் தட்டி அங்கே போட்டாலும் ஜனங்களுக்கு தெரியுமே அப்படின்னு சொன்னேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவன் நல்ல சந்தோஷமாக கர்த்தருடைய வார்த்தை கேட்போம். எல்லாம் முகமுடியோடு இருக்கீங்க, ஒரு சிலர் பயமாக இருக்குது பார்த்துரு. ஏசு நல்லவர். ஆமென். போட்டுக்கங்க சிஸ்டர், போட்டுக்கங்க, நல்லது தான், எங்களுக்கு ப்ரொடெக்ஷன். அல்லேலூயா. சரி, கர்த்தர் நல்லவர். எக்லீசியா, a place of blessing. சபை அது தேவனுடைய ஆசீர்வாதமான இடம், a place of blessing. இன்னைக்கு நீங்கள் எல்லாம் எக்லீசியாக்கு வந்திருக்கிறீங்க. திஸ் இஸ் a place, ஒரு ஆசீர்வாதமான இடம். அன்று யாக்கோபு ஆண்டவர் சந்திக்கிறார், பெத்தேல் என்ற பேர் எடுக்கிறார் அந்த இடத்தை. That place become a blessed place. பெத்தேல்னா தேவன் இறங்கி ஏறுகிற, ஆண்டவரை தரிசனமாய் ஆண்டவர் அவர் பார்த்த இடம், கர்த்தர் அங்கே இறங்குற இடம். பெத்தேல் a channel, a connection. பூமிக்கும் ஹேவனுக்கும் ஒரு கனெக்டிங் பண்ணுறது. வாவ். இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, அதே பெத்தேல் தான் இந்த எக்லீசியா. Here that you connecting yourself with heaven. இங்கே ஆராதிக்கும் போது அது ஹெவனுக்கு, அது பரலோகத்துக்கு போகும். இங்கே ஆராதிக்கும் போது அது தேவ சமூகத்துக்கு அது போகுது. இங்கே துதிக்கும் போது அது தேவ சமூகத்துக்கு போகுது. இங்கே விண்ணப்பம் எடுக்கும் போது அது தேவ சமூகத்துக்கு போகிறது. நீங்கள் பார்ப்போம். அப்போ எக்லீசியா, எக் அப்படி என்று சொன்னால் இட்ஸ் மீனிங் ஃபார் கால் அவுட். ஓகே, EK எக் அப்படின்னு சொன்னால், சாரி எழுத்து சின்னதாக வாங்க பார்த்துறேன். EK இக் அப்படின்னு சொன்னால் அவுட் ஃப்ரம், அவுட், கால் அவுட், அவுட் ஃப்ரம். கலியோ அப்படி என்று சொன்னால், கொஞ்சம் கிரீக் வார்த்தை கற்றுக்குங்களேன், நல்லாயிருக்கும். கலியோ அப்படி என்று சொன்னால் கால் அவுட், வெளியில் கொண்டு வரப்பட்டது. அப்படின்னா கவனிச்சிங்க சொன்னாக்கா இந்த வார்த்தையை, இட்ஸ் மீனிங் டு கால் அவுட், வெளியில். அப்படின்னா உள்ள இருந்து வெளியில் கொண்டு வரப்பட்டது எக்லீசியா. கால் அவுட் ஃப்ரம் த வேர்ல்ட் ஆஃப் அ ஸ்பெசிஃபிக் பர்பஸ். அப்படின்னா மேபி நான் இப்படி பார்க்குறேன், பாதாளத்திலிருந்து வெளியில் கொண்டு வரப்பட்டது. ஆண்டவராக இயேசு மரித்து அவர் 3 நாள் பாதாளத்துக்குள்ள அனுப்பப்பட்டார். மரணம் அவரை பிடித்து வைக்க முடியலை. அந்த பாதாளமே அவரை ஒன்றும் செய்ய முடியல. மரணம் பிடித்து அங்கே உள்ள இருந்து வெளியில் வருகிறது. அப்படின்னா இன்னொரு இதில் சொன்னால், உலகத்திலிருந்து ஒரு விசேஷமான நோக்கத்துக்காக, அழைப்புக்காக உங்களை என்னை வெளியில் கொண்டு வருகிறது. உலகத்திலிருந்து ஆலயத்துக்குள்ளே கொண்டு வருகிறது, உலகத்திலிருந்து வெளியில் கொண்டு வருகிறது. ஃபார் அ ஸ்பெசிஃபிக் பர்பஸ், ஒரு முக்கியமான நோக்கத்துக்காக. அதான் எக்லீசியா. அப்போ இன்னைக்கு சபை, தேவன் இந்த கற்கள் மேலே என் சபையை நான் கட்டுவேன், பாதாள வாசல்கள் அதன் மேல் கொள்வதில்லை. we cannot prevail. அப்போ சபையை ஆண்டவர் பார்த்து சொல்கிறார், இந்த சபை மேலே தேவனுடைய அதிகாரத்துவங்கள், வல்லமை அதில் இருக்கிறது. பாதாள வாசல்கள் அந்த சபையை ஒன்றும் செய்ய முடியும். அப்போ சபைக்குள்ள, எக்லீசியாக்குள்ள யாரெல்லாம் வராங்களோ அவர்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.
அவர்கள் எல்லாத்தையும் தேவனுடைய விசேஷமான கரம் தாங்கி நடந்த. அல்லேலூயா. அப்போ இந்த எக்லீசியாவில் வச்சு தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க இருக்கிறார். எக்லீசியா a place of blessing. ஒரு 4 விஷயத்தை இந்த இதிலேருந்து நாம் பார்க்க போகிறோம். ஒரு வசனத்தை முதலாவது வாசிங்க. சங்கீதம் 84 4வது வசனம். சங்கீதம் 84வது அதிகாரத்தில் 4வது வசனம். Blessed are those who dwell in your house, they are ever praising you. உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்து கொண்டிருப்பார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய வீட்டில் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். எக்லீசியால யாரெல்லாம் வராங்களோ they are blessed people. அவர்கள் பெரிய ஒரு என்னது கிருபையை பெற்றவர்கள். தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வருகிறவர்கள் தயவு பெற்றவர்கள். ஆமென். எந்த ஒரு சந்தேகமும் இல்லாத ஒரு விசுவாசத்தோட நம்பிக்கையோட கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ள நீங்கள் வரும்போது, சபைக்குள்ள நீங்கள் வரும்போது, சர்ச்சுக்கு வரும்போது you are blessed. கர்த்தர் உங்களை அப்படியாய் நடத்துவார். ஆமென். வேளையில் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள் வருகிற யாவரும் பாக்கியவான்கள். ஆமென். கவனிப்போம். 1வது விஷயம், எக்லீசியா இஸ் a place of God's presence. எக்லீசியா என்று சொல்லும்போது, எக்லீசியா இஸ் a place of God's presence. தேவ பிரசன்னம் இருக்கிற ஸ்தலம். எக்லீசியா என்றால் தேவனுடைய பிரசன்னம் இருக்கிற ஒரு இடம். சபை என்று சொல்லும்போது இஸ் a place of God's presence. 2 நாளாகமம் 5வது அதிகாரத்தில் 13-14 வாசிப்போமா? 2 Chronicles chapter 5. 2 நாளாகமம் 5வது அதிகாரம். அவர்கள் ஒருமிக்க பூரிகைகளை ஊதி ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரித்து பாடினார்கள். ஆமென். ஆசாரியர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையிலும் பாடகர் பூரிகைகளை தாளங்கள் கீத வாத்தியங்களுடைய சத்தத்தை தொனிக்க பண்ணி கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவரை ஸ்தோத்திரிக்கையிலும் கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால் நிறையப்பட்டது. ஆமென். அந்த மேகத்தின் நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்ய நிற்க கூடாமல் போயிற்று. கர்த்தருடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்பிற்று. அல்லேலூயா. தேவனுடைய ஆலயத்தை கர்த்தருடைய மகிமை நிரப்பிற்று. இவர்கள் இங்க ஆண்டவரை துதித்து இசைகளோட பாடல்களோட கர்த்தர் நல்லவர், இஸ் குட், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டு இருக்கும் போது அந்த ஆலயம் என்ன ஆயிட்டதாம்? அங்க then the temple of the Lord was filled with a cloud. அந்த மேகமா போட்டிருக்கு. அந்த மேகம் அந்த ஆலயத்தில் இறங்கினதாம். மேக ஸ்தம்பமே ஆலயத்தில் வந்து இறங்கிட்டது, நிறையப்பட்டதாம். அப்படியே ஃபீல் பண்ணிருச்சு அந்த இடத்த. அப்புறம் அந்த மேகத்தின் நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்து நிற்க கூடாமல் போயிற்று. ஓகே. கர்த்தருடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்பிற்று. ஆமென். கர்த்தருடைய மகிமை தேவ ஆலயத்தின் துதி ஆராதனை நாம் செய்யும் போது, பாடல்களை பாடி கர்த்தரை துதிக்கும் போது கர்த்தருடைய பிரசன்னம் அங்கே இறங்கி வருகிறது. அல்லேலூயா. அங்கே நம்ம பார்க்குறோம் அந்த a place of God's presence. 5:13-14. All right. ஆமென். ஆண்டவருடைய பிரசன்னம் அந்த ஆலயத்தை அப்படியே நிரப்ப ஆரம்பித்ததா. The temple was filled with the glory. Speak about the presence. அந்த presence என்ன பார்க்கிறது? ஒரு பெரிய ஒரு blessing அங்கே கொண்டு வருவதற்காக அந்த presence அவங்கள விட்டு விலகாம நீங்க தொடர்ந்து வாசிங்கன்னா அந்த தேவனுடைய மகிமை அங்கே மூடினது. அங்கே பிற்பாடு பார்த்தீங்கன்னா அற்புத அடையாளங்கள் நடக்க ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய பிரசன்னம் மூடி இருக்கக்கூடிய when the temple was dedicated, அந்த ஆலயம் பிரதிஷ்டை பண்ணப்படும் போதே
அவருடைய மகிமை அந்த இடத்தை அப்படியே மூட ஆரம்பித்தது. The glory of the Lord fill it. இன்னைக்கு பொருள்னால நம்ம நிரப்பப்படுகிறது, பொருள்னால நம்ம பெற்றுக்கொள்வது, பொருள்னால ஆசீர்வதிக்கிற அது காட்டிலும் இங்கே தேவன் அவரே இறங்கி நம்மளை நிரப்புறது பெரிய ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. அதற்கு மேலே வேற எதுவுமே இல்லை. Sometimes we feel that நம்ம என்ன யோசிப்போம், மெட்டீரியலிசம், சில பொருட்கள் இதெல்லாம் இல்லையா, இது கிடைச்சிட்டா நல்லா இருக்குமே, இது இருந்தால் நல்லா இருக்குமே, இந்த பொருள் இருந்தால் நல்லா இருக்குமே. ஆனால் இதுக்கெல்லாம் மேலே கர்த்தருடைய பிரசன்னம் கூட இருந்தால் இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாம் உங்களை தேடி வந்துடும். அல்லேலூயா. Everything that's possible when the presence is with you. எல்லாமே சாத்தியமாகும் அந்த பிரசன்னம் உங்களோட இருக்கும் போது. அந்த பிரசன்னம் உங்களுக்குள்ள மிகுந்த சந்தோஷத்தை, அந்த பிரசன்னம் உங்களுக்குள்ள மிகுந்த சமாதானத்தை உண்டு பண்ண முடியும். அல்லேலூயா. Ecclesia is a place of God's presence. தேவ பிரசன்னம் அசைவாடுகிற ஒரு இடமாய் மாறுகிறது. பாருங்க, இந்த பிரசன்ஸை ஆண்டவர் நம்ம கூடயே வைக்கிறார். இங்கே பார்த்தீங்க சொன்னால் அங்கே ஆண்டவரை துதிக்கும் போது, இசை மூலியமாய், பாடல்கள் மூலமாய் கர்த்தரை அவர்கள் ஆராதிக்கும் போது அந்த பிரசன்ஸ் அப்படியே அந்த மகிமை அங்கே இறங்கி வருகிறது. நீங்களும் நானும் எந்த இடத்துல ஆராதிக்கும் போதோ அந்த பிரசன்னம் அங்கே இறங்கி வந்துருங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் ஆராதிக்கும் போதோ, தனிப்பட்ட நேரத்திலேயோ, சபையோடையோ, இல்லை நீங்கள் ட்ராவல் பண்ணும் போதோ அந்த பிரசன்னம் அந்த இடத்துல இறங்கி வந்து உங்களை அப்படியே பாதுகாத்து அழகாக உங்களை வழி நடத்தக்கூடும். அந்த பிரசன்னம் மிக முக்கியம். உலகத்தில் உள்ள பொருள்களை காட்டிலும், உலகத்தை காட்டிலும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற விலையேற பெற்ற ஒரு கிஃப்ட் என்னன்னா அவருடைய பிரசன்னம் நம்ம கூட இருக்கிறது தான். அப்போ இன்னைக்கு என்ன நடக்குது, எக்லீசியால தேவன் அவருடைய பிரசன்னத்தை கொண்டு வருகிறார். எக்லீசியால தேவன் அவருடைய சமூகத்தை இங்கே கொண்டு வருகிறார். ராஜ்யமே இங்கே இறங்குறது நமக்காக. ஆமென். நீங்கள் கூடி துதிக்கிற இந்த நேரத்தில் கர்த்தருடைய மகிமை இந்த இடத்துல இறங்கி வருகிறது. அல்லேலூயா. வாவ், வண்டர்ஃபுல். கர்த்தர் எத்தனை நல்லவர். அவருடைய பிரசன்னத்தை நமக்கு அனுப்புகிறார். 2 சாமுவேல் 6வது அதிகாரத்தில் 11-12 வசனத்தை வாசிப்போமா? 2 சாமுவேல் 6வது அதிகாரம் 11-12. கர்த்தருடைய பெட்டி ஓபேத் ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். அந்த உடன்படிக்கை பெட்டி ஓபேத் ஏதோம் வீட்டில் இருக்கும் போது சரியாக இது எழுதப்படுது 3 மாதம் இருந்தது. நீங்கள் அதை வாசிங்கன்னு சொன்ன அந்த பகுதியெல்லாம் அந்த பெட்டியை திருடிட்டு போயிட்டானுங்க. அப்போனா அதை சில வல்லரசு தேசத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை அடித்து அந்த பெட்டியை என்ன செய்துட்டாங்க, அந்த பெட்டி ஜனங்கள் எல்லாத்தையும் கொள்ளையடித்து போயிட்டார்கள். அதை எடுத்துட்டு போய் அவங்க தேசத்தில் வைக்கும் போது அங்கே அவர்களால் தாங்க முடியல பிரச்சனைகள். அந்த உடன்படிக்கை பெட்டி தேவனுடைய பிரசன்னத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. தேவனுடைய பிரசன்னம் இருக்கக்கூடாத சில இடத்துல அதை கொண்டு வைக்கும் போது அந்த தேசத்துக்கே பயங்கரமான பிரச்சனைகள் உண்டானது. அந்த தேசமே ஒரு குழப்பத்துக்குள்ள கொண்டு போனது. சம்திங் ஹேப்பன், ஒரு அழிவு அங்கே உண்டாக ஆரம்பிக்கிறது. அந்த பெட்டி அங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறாங்க. எங்களுக்கு வேணவே வேணான்னு கையெடுத்து கும்பிட்றாங்க. கடைசி அந்த பெட்டியை கொண்டாந்து ஓபேத் வீட்டில் கொண்டாந்து வைக்கிறாங்க. கரெக்டாக 3 மாதம் ஓபேத் வீட்டில் இருக்குது. வசனம் சொல்லுகிறது, and the Lord bless Obed and his household. இந்த உடன்படிக்கை பெட்டி இது என்ன அடையாளம்? தேவனுடைய பிரசன்னத்துக்கு அடையாளமா? அந்த பெட்டி ஓபேத் வீட்டில் கொண்டாந்து வைத்தோன 3 மாதத்துக்கு அந்த வீட்டில் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் ஃப்ளோ பண்ண ஆரம்பிக்கிறது. இன்றைக்கு இங்கேருந்து நீங்கள் அந்த பிரசன்ஸை நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். இங்கேருந்து அந்த தேவ பிரசன்னத்தை நீங்கள் உங்கள் வீட்டுக்கு, உங்கள் வேலை ஸ்தலத்துக்கு, உங்கள் ஸ்கூலுக்கு, உங்கள் பயணத்தில் நீங்கள் கொண்டு போகும்போது நான் சொல்கிறேன், அங்கே எல்லாம் பெரிய ஒரு ஆசீர்வாதம் உண்டாக ஆரம்பிக்கும். சாத்தியம் இல்லாததை கர்த்தர் சாத்தியமாக்கி கொடுப்பார்.
இந்த பிரசன்ஸோட பவரே அதான். இன்னைக்கு இந்த எக்லீசியால தேவனுடைய பிரசன்ஸ் இறங்கி வந்திருக்கிறது. இது அப்படியே பெற்றுக்கொள்ள ஆரம்பிங்க, அது அப்படியே எடுத்துக்கொள்ளுங்க. அந்த பிரசன்ஸை விட்டுறாதீங்க. ஆனா உங்களுடைய ஆலயம் சுத்தமா இல்லாவிட்டா, உங்களுக்குள்ள சில தீங்கு, சில பாவங்கள், சில மீறுதல் உண்டாகுமானால் ஒரு அழிவு உண்டாகும். ஏன்னா இது பரிசுத்தமானது, இது தேவனுடைய பிரசன்னம், இது தேவனுடைய மகிமை, இது ஒரு பரிசுத்தமான இடத்துல, உண்மையான இடத்துல, நீதியான இடத்துல வைக்கப்பட வேண்டும். இது யாரெல்லாம் நிரப்பப்படுவா தெரியுமா? அந்த பாத்திரம் அப்படியே பியோவா பரிசுத்தமாக இருக்கும்போது யூ வில் ஃபீல் இட். அதை பெற்றுக்கொள்வீங்க. அந்த பிரசன்ஸ் உங்க கூடயே இருக்கும், விலகாததாய் உங்க கூடயே வரும். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த தேவனுடைய பிரசன்னம் அளவில்லாத ஒரு பிளஸ்ஸிங்கை உங்கள் லைஃப்பில் கொண்டு வர போகிறது. எதெல்லாம் நாம் ஜெபிக்கிறோம், சில வேளையில் அநேக தேவைகள் நமக்கு உண்டு. குறிப்பாக நம்மளுடைய பட்டணத்தில் வேலை பிரச்சனைகள், பொருளாதார பிரச்சனைகள். ஆனால் நான் சொல்கிறேன், இந்த ஓபேத் வீட்டில் 3 மாதம் இருக்கும் போது அந்த ஓபேத்தினுடைய ஆசீர்வதிக்கிறார் கர்த்தர். ஓபேத் என்ன மாதிரி பிரச்சனையில் இருந்தார், எப்படிய சூழ்நிலை இருந்தார் தெரியல. ஆனால் இந்த உடன்படிக்கை பெட்டி அந்த பிரசனம் அங்கே இருந்ததுனால தேவன் அந்த வீட்டை ஆசீர்வதித்தார். நான் சொல்கிறேன், இந்த பட்டணத்தில் வேலை வாய்ப்புகள் குறைவாக இருக்கலாம், பொருளாதாரம் குறைவாக இருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய பிளஸ்ஸிங், அந்த பிரசன்ஸ் மூலியமாய் உங்களை கர்த்தர் வழி நடத்திக்கிட்டே தான் இருப்பார். ஒரு குறைவு இருக்காம கர்த்தர் பூர்ணமாய் நடத்துவார் உங்களை. இந்த மாதத்தில் நான் சொல்கிறேன், தீர்க்க தரிசனமாக சொல்ற கர்த்தர் அநேகருடைய தேவைகளை சந்திக்கப்பட கர்த்தருடைய மகிமை இங்கே இறங்கி உங்களை ஒவ்வொருத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிக்க போகுது. பூர்ண சுகத்தினால ஆண்டவர் ஆசீர்வதிக்க போறார். நல்ல சமாதானத்தினால கர்த்தர் உங்களை ஆசீர்வதி. அப்படியே எடுத்துக்கங்க இந்த பிளஸிங் எல்லாம். சமாதானத்துக்கு மேலே எதுவுமே இல்லைங்க. ஒரு சந்தோஷத்தை, என்றும் இல்லாத ஒரு சந்தோஷத்தை, ஒரு மன நிம்மதியை தேவன் உங்களுக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா ஷாந்தா ரபா கலந்தா ரபா. Hallelujah Shantara. Can you play? I can stop the one. Shantara makaraba shantara bo shanta. Hallelujah rabu shanta. Rima shantara. அந்த பிரசன்ஸ் அப்படியே ஃபீல் பண்ணி எடுத்துக்கங்க. அந்த பிரசன்ஸை ஓபேத் வீட்டில் அந்த உடன்படிக்கை பெட்டி அவர் அப்படியே அதை ரிசீவ் பண்ணார். அவங்க பார்க்குற அங்கெல்லாம் தீங்கு நடந்துச்சு, அங்கெல்லாம் ஒரு குழப்பம் உண்டாயிருச்சு, அங்கெல்லாம் பிரச்சனை நடந்துருச்சு. அது என் வீட்டில் நடக்கணும்னு அவசியம் இல்லை. அவன் முழு மனதோடு அந்த உடன்படிக்கை பெட்டி அந்த தேவனுடைய பிரசன்னத்தை அப்படியே கொண்டு அந்த வீட்டில் வைத்தான். 3 மாதம் அவன் குடும்பமே ஆசீர்வதிக்கப்பட்டது சொல்லுகிறது. ஹல்லேலூயா ரபா ஷாந்தா ரபா. கர்த்தருடைய கரம் நம்மளை தூண்டட்டும். இந்த தேவ பிரசன்னம் ஷாந்தா ரபா பாபா. அந்த தேவ பிரசன்னம் உங்களை நிரப்பட்டும். அந்த தேவ பிரசன்னம் நம்மளை நிரப்பட்டும். இந்த வேலையில் I know some of you ஒரு சிலருக்கு அப்படியே உடைந்து போய் உட்கார்ந்து இருக்கீங்க. நாளைக்கு என்ன செய்ய போறேன்னு தெரியலன்னு உட்கார்ந்து இருக்கீங்க. என் பலன் எல்லாம் நீர்தானையா, என் பலன் எல்லாம் நீர்தானையா. அப்படியே ஜெபத்தோட என் பலன் எல்லாம் நீர்தானையா ஜீசஸ். பலவீனங்கள் நீங்கட்டும். இந்த அந்தி வேலையில பலவீனங்கள் நீங்கட்டும். என் பலனா நீர்தானையா ரபா ஷதா ரபா தரபா ஷதா ரதா ரமா லந்தா. அப்பா உங்க பிரசன்னம் மேக ஸ்தம்பமாய் இந்த இடத்தை நிரப்பட்டும், இந்த இடத்தை நிரப்பட்டும். பிள்ளைகளை நிரப்புங்க. இந்த புதிய மாதத்தில் இந்த ஆசீர்வாதத்தை எடுத்துக்கங்க பிள்ளைகளை. கர்த்தருடைய கரம் உங்க மேல கடந்து வரட்டும். ரிபா ஷாதா ரபா லந்தா ரபா ஷாந்தா ரிகா மா ஷாதா ரமா ஷாந்தா ரிமா ஷாதா ரமா லந்தா ரமா ஷாந்தா. நல்ல கர்த்தரை துதித்தோம், நல்ல கர்த்தரை ஆராதித்தோம். இப்ப வார்த்தை மூலமா தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். தேவன் வார்த்தை மூலமா கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். ஷாதா ரபா கலந்தா ரமா ரீமா ஷாதா ரபா கலந்தா. தடுமாறும் படகினிலே ஆமென் ஜீசஸ்.
ஜீசஸ். இன்னைக்கு உங்க குடும்பத்தில் வராரு. இன்னைக்கு உங்களை நிரப்பும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் இப்பயே பிரசன்னமாய் வராரு பாரு. ஷிபாதா ரபாகலந்தா லமா ஷதா ரபா லந்தா ரபா ஷந்தா. ஆமென் ஆமென். என் பலனெல்லாம் நீதானையா, என் பலனெல்லாம் நீதானையா, என் பலனெல்லாம். Come on church. ஆறுதலின் தேவன் இப்ப கடந்து வருகிறார். தடைகள்லாம் உடையுது. ஒரு சிலர் லைஃப்ல இருக்க தடைகள் உடைக்கிறது. தேவ பிரசன்னம் தடைகள் உடைக்கிறது. உங்க ஆலயத்தை கர்த்தர் சுத்திகரித்து கொண்டிருக்கிறார். Thank you Jesus. Thank you Jesus. கர்த்தர் நல்லவர். Divine presence, அந்த தூய்மையான தேவ பிரசன்னம் ஒரு சமாதானத்தை கொண்டு வருகிறது. உங்களுக்குள்ள ஒரு சமாதானத்தை கொண்டு வருகிறது. The divine presence bring you the direction. ஒரு வழி நடத்தலை கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. The divine presence bring you transformation. ஒரு மறுரூபம் அனுபவங்களை கொண்டு வந்திருக்கிறது. ஒரு சேஞ்சை கொண்டு வந்துட்டு இருக்குது பாரு உங்களுக்குள்ள. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. Ecclesia is a place of God's presence. இரண்டாவது, Ecclesia is a place of prayer and answer. Ecclesia என்றால் அது ஜெபிக்கிறதும் பதிலை பெற்றுக்கொள்கிற ஒரு ஸ்தலமாக இருக்கிறது. Ecclesia அது ஜெபிக்கிறதும் பதிலை பெற்றுக்கொள்கிற ஒரு ஸ்தலமாக இருக்கிறது. Ecclesia is a place of prayer and answer. ஒரு விஷயத்தை நீங்கள் மறந்துடக்கூடாது. நான் பாச சொன்னேன், எக்லீசியா என்று சொன்னா உள்ளுக்கு இருந்து ஆழத்திலிருந்து அடித்தளத்திலிருந்து அப்படியே வெளியில எடுக்கப்பட்டது. இந்த சபையை கர்த்தர் அவருடைய ஜீவனை கொடுத்து இரத்தத்தை சிந்து விலை கொடுத்து வாங்கி இருக்கிறார். பாதாள வாசல்களை பிடித்து வைக்க முடியாத அந்த ஜீவனை. ஹல்லேலூயா. 2 நாளாகமும் 7வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போமா? 2 நாளாகமும் 7வது அதிகாரம் 14வது வசனம். ஆமென் ஆமென். ஷாந்தா பாபா கஷந்தா. Wow. Wow, amen. Hallelujah. If my people pray, in ஜனங்கள் ஜெபிக்கும் போது I will hear from heaven. பரலோகத்தில் இருந்து நான் அதை கேட்பேன். பரலோகத்திலிருந்து அதை நான் கேட்பேன். நீங்க ஜெபிக்கும் போது ஆண்டவர் அதை கேட்கிறவர். நம்ம ஆண்டவர் அவருடைய செவிகள் எப்பொழுதும் நம்ம மேல சார்ந்திருக்கிறது. He hear our prayers. Hallelujah. என் ஜனங்கள் ஜெபிக்கும் போது, என் ஜனங்கள் விண்ணப்பம் செய்யும் போது கர்த்தர் பரலோகத்திலிருந்து கேட்கிறவர். எக்லீசியா சபையில் நின்று நீங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் அதை கேட்கிறவர், அதுக்கு பதில் கொடுக்கிறவர். ஆனால் என்ற ஒரு பெண்ணு பலவிதமான சூழ்நிலை நெருக்கத்தில் இருக்கும் போது ஆண்டவருடைய சமூகத்தில் சீலோ என்ற இடத்துல ஆலயத்தில் நின்று ஆண்டவர்கிட்ட கதறாங்க, ஆண்டவரிடத்துல விண்ணப்பம் செய்கிறாங்க. கர்த்தர் இடத்துல தன் கண்ணீரை சிந்தி கதறுதலோடு விண்ணப்பம் செய்கிறாங்க. கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டார். சில மாதங்களுக்குள்ள அந்த ஜெபங்கள் கேட்கப்பட்டது.
அதே அடுத்த ஆண்டுல அந்த பதிலோடு அந்த எக்லீசியாக்கு வராங்க, பதிலை தூக்கிட்டு வராங்க. சிறுவன் சாமுவேல் பதிலாக தூக்கிட்டு வராங்க தேவ சமூகத்தில், எக்லீசியாக்கு கொண்டு வராங்க அந்த பதிலை. பிள்ளைகளை, ஒரு நிமிஷம் கண்களை மூடி உங்களுடைய ஜெபங்களை கர்த்தர் சமூகத்தில் ஏறெடுக்கிறீங்களா? கமான், ஒரு நிமிஷம். ஐ நோ நிறைய தேவைகள், விண்ணப்பங்கள் உங்களுடைய இருதயத்தில் இருக்கலாம். என்ன கேட்டீங்களா? ஐ ஹேவ் மெனி திங்ஸ் இன் மை ஹார்ட். எத்தனோ தேவைகள் வெளியில் சொல்ல முடியாதது, எத்தனோ குறைவுகள் வெளியில் சொல்ல முடியாதது. இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் இன்னைக்கு நமக்கு இந்த எக்லீசியால வச்சு நம்மளை ஆசீர்வதிக்க போகிறார். ராபா ஷாதா ராபா லாதா ராபா. ஜஸ்ட் ப்ரே, ஆஸ்க் காட். கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய கரம் இந்த நாள் உங்களுக்காக, இந்த நேரம் உங்களுக்காக கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ரீபா ஷாதா ராபா லாந்தா. உங்க தேவைகள் எல்லாம் கர்த்தரிடத்துல, உங்க தேவைகள் எல்லாம் தேவ சமூகத்துல கொண்டு வாங்க. இட்ஸ் a prayer. ஒரு ஜெபிக்கிறதும் பதிலை பெற்றுக்கொள்கிற இடம். Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. நன்றி அப்பா. Yeah. Pray from your heart. Thank you Lord. இன்றைக்கு நன்றி அப்பா. Answers to prayer. ஒரு சுகத்தின் பிரசனம் இங்க இருந்து கடந்து போகிறது. ஒரு சுகத்தின் பிரசனம் இங்க இருந்து கடந்து போகிறது. I just prophetically I give you the message. இந்த செய்தி அப்படியே தீர்க்கமாய் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். ஒரு சுகம் இங்க இருந்து போகிறது, ஒரு சுகம் இங்க இருந்து போகிறது, ஒரு ஆரோக்கியம் இங்க இருந்து போகிறது. ஷாபா ராபா லாபா லாமாஷா. ஒரு ஸ்பிரிச்சுவல் பிரேக் த்ரூ இங்க இருந்து கடந்து போகிறது. ஒரு ஆவிக்குரிய விடுதலை இங்க இருந்து போகிறது. ஒரு ஆவிக்குரிய விடுதலை உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் உண்டாக்குறார். ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் நல்லா ஜெபிக்கணும், நான் நல்லா உங்களை ஆராதிக்கணும், நல்லா உங்களுக்கு நான் கொடுக்கணும், என் தசம பாகங்களை உங்களுக்கு கொடுக்கணும், என் காணிக்கைகளை உங்களுக்கு கொடுக்கணும். Takes me as a channel of blessing. ஒரு பிரேக் த்ரூ உண்டாகட்டும். ராபா ஷாத்தா ராமா காரந்தா. ஒரு பிரேக் த்ரூ. சபை கூடுவதை விட்டு விடாம ஒரு பிரேக் த்ரூ. வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் நான் சபை கூடுதல இருப்பேன் என்ற ஒரு பிரேக் த்ரூ. உங்க பிள்ளைகள் மேல தேவனுடைய கரம் இருக்கும்படியா அப்படியே ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் நாமத்துல தகப்பனுடைய பிள்ளைகள் மேல உங்க கரம் கடந்து வருவதாக. Ecclesia is a place of blessing. It's a place of prayer and answer. Rama Shanta Rabalanda Rama Karanda. ஒரு பிரேக் த்ரூ. அனலும் இல்லாத குளிரும் இல்லாத இருக்கிற ஒரு வாழ்க்கை இன்றைக்கு ஆண்டவர் ஒரு பிரேக் த்ரூ கொடுக்கட்டும் உங்களுக்கு. Riba Shata Rama Ranta Raba Shanta Raba Raba Landa Raba Shada Rama Landa Raba Shanda Raba. We thank you for your presence. We thank you for your presence. Amen, amen, amen. Thank you Jesus. மூன்றாவது, Ecclesia is a place of forgiveness and cleansing. Ecclesia is a place of forgiveness and cleansing. அப்படின்றா எக்லீசியா மன்னிப்பும் சுத்திகரிக்கும் இருக்கிற ஒரு ஸ்தலம். forgiveness, மன்னிப்பு இருக்கிற இடம், மன்னிக்கிற இடம். எக்லீசியா மன்னிக்கிற இடம், சுத்திகரிப்பு இடம். இந்த இடத்துல கர்த்தர் அவரோட மன்னிப்பு ஸ்தலமாய் வைத்திருக்கிறார். நீங்களும் நானும் கிருபையால் அவரோட மன்னிப்பை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அக்கிரமத்திலையும் இருளிலையும் பலவிதமான மோசமான காரியங்களும் பாவத்திலும் இருந்த நம்மள இருளின் பாதாளத்திலிருந்து, உலகத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு நம்மளை தூக்கி வைத்திருக்கிறார், வர வைத்திருக்கிறார்.
கர்த்தருடைய மன்னிப்பு நம்ம வாழ்க்கையில வந்தது. தேவ மன்னிப்பு நம்ம வாழ்க்கையில வந்திருக்கிறது. கர்த்தர் நம்மளை தயவாய் மன்னித்திருக்கிறார். அவருடைய மன்னிப்பு இலவசமாய் வந்திருக்கு நம்ம மேல. இந்த வேளையில பிறரையும் கர்த்தர் மன்னிக்க சொல்கிறார். forgiveness, மன்னிக்க வேண்டாம். நான் உங்களை மன்னித்தது போல பிறரையும் நீங்கள் மன்னிக்க வேண்டும். எந்த ஒரு வருத்தங்களும், எந்த ஒரு கோபமும், எந்த ஒரு இதுவும் நம்மளுடைய இருதயத்தில் வைத்திருக்க கூடாது. சுத்தமாக இருக்கணும். கிளென்சிங், சுத்திகரிக்கப்பட்டிருக்கணும். ஹல்லேலூயா. சங்கீதம் 51:10-12. Create in me a pure heart, O God. Renew a steadfast spirit within me. Do not cast me from your presence, or take your Holy Spirit from me. Restore me the joy of your salvation. Grant me a willing spirit to sustain me. தமிழ்ல வாசிங்க. ஆமென். 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 ஷாதாராமாமா. ஆமென். ராபாகா ஷாந்தா. எக்லீசியா, கர்த்தர் மன்னிக்கிற இடம். தாவீதோடைய ஜெபம். தாவீது தள்ளப்பட்ட ஒரு சூழ்நிலையில், தாவீதோடைய லைஃப்ல ஒரு வெறுமையான ஒரு சூழ்நிலையில் அவனிடத்திலிருந்து தேவ கிருபையை எடுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் he was praying. அவன் ஜெபிக்கிறான். உடைந்து போய் நொறுக்கப்பட்டு உடைக்கப்பட்ட சூழ்நிலையில் ஒரு ஜெபம். Create in me a pure heart, O God. ஒரு புதிய உள்ளத்தை எனக்குள்ள வைங்க ஜெபிக்கிறான். ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு, கர்த்தரிடத்துல தயவு கிருபையை கேட்கிறான் தாவீது. இது மன்னிக்கிற ஒரு இடம். இந்த இடத்துக்குள்ள வெறுப்போடையோ கோபத்தோடையோ அசுத்தங்களாலேயோ நாம் இருக்கக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் மன்னித்து தேவ கிருபையை பெற்றுக்கொள்வோம். நாம் சுத்திகரிக்கப்பட்டு தேவ கிருபையை பெற்றுக்கொள்வோம். இன்றைக்கு நாம் பங்கெடுக்க போகிறோம். கர்த்தருடைய சரீரத்தை அவருடைய பாத்திரத்திலும் இரத்தத்தில் பங்கெடுக்க போகிறோம். It speak about the renewing. It speak about the cleansing. Hallelujah. ஒரு புதுப்பித்தல் இன்றைக்கு. ஒரு ஆவிக்குரிய ரெஸ்டோரேஷன் இன்றைக்கு. ஸ்பிரிச்சுவல் ரெஸ்டோரேஷன். எதெல்லாம் குறைபட்டு இருக்கிறீங்களோ ஸ்பிரிச்சுவல் இதில் ஆவிக்குரிய நிலையில் இன்னைக்கு ஒரு புதுப்பித்தல் உண்டாகட்டும். ஸ்பிரிச்சுவல் ரெஸ்டோரேஷன் கர்த்தர் உண்டாகட்டும். ஷீபா ராபா ராபா ராபா. கர்த்தருடைய ஆலயத்தில் ஆசையா, கர்த்தருடைய ஆலயத்தில் ரொம்ப ஆசையா, கர்த்தருடைய ஆலயத்தில் அப்படியே விருப்பத்தோட சந்தோஷத்தோடு வருகிற ஒரு உள்ளத்தை உண்டாக்கி கொடு. ஸ்பிரிச்சுவல் ரெஸ்டோரேஷன் உண்டாகட்டும். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. நாலாவது காரியங்கள், எக்லீசியா இஸ் a place of spiritual growth. எக்லீசியா ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சியை உண்டு பண்ணுகிற ஸ்தலம். எக்லீசியா, நான் சொல்றேன், எக்லீசியா சபை, சர்ச். சர்ச் இஸ் a place of spiritual growth. ஏன் கிரீக் வார்த்தையை எக்லீசியா பண்றான். சம்திங் தட் எக்லீசியா உள்ள இருந்து
உங்கள் ஆண்டவர் வெளியில தூக்கி எடுக்கிற ஒரு அனுபவம். எக்லீசியா இஸ் a place of spiritual growth. ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி தேவன் நமக்குள்ள கொடுக்க. இந்த கிறிஸ்துவ பயணத்துல சபைக்கு வருகிற யாவரையும் கர்த்தர் என்ன தெரியுமா செய்யறாரு? படிப்படியா உங்களை கர்த்தருக்குள்ள அவர் வளர்த்து கொண்டு வர. எக்ஸல் ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சியை உண்டு பண்ணணும். ஒன்று தெரியாம ஒரு புதிய அந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டு சபைக்குள்ள வரும் புதிதாக அன்னைக்கு ஜெபிக்கிறதுக்கு ஊழியக்காரர் உதவி செய்கிறார். அன்னைக்கு நமக்கு ஜெபிக்கிறதுக்கு தலைவர்கள் ஹெல்ப் பண்றாங்க. வீட்டில் வந்து ஜெபம் பண்றாங்க. உங்களுடைய சூழ்நிலைகளை சொல்லி ஜெபம் பண்றீங்க. இது எல்லாம் உங்களுக்கு ஆவிக்குரிய வளர்ச்சிக்குள்ள ஒரு ஸ்பிரிச்சுவல் growthக்குள்ள கொண்டு வர உங்களுக்கு உதவி செய்கிறார். எக்லீசியா இஸ் a place of spiritual growth. உங்களை ஆவிக்குரிய வளர்ப்புக்குள்ள நீங்கள் கொண்டு வரணும். ஆண்டவர் உங்களுக்குள்ள சில வரங்களை வைத்து உங்களை அப்கிரேட் பண்ணுவார். வரங்களை தேவன் கொடுத்து உங்களை வழி நடத்துவார். வரங்களை கொடுக்கிறார் ஆண்டவர். ஸ்பிரிச்சுவல் growth உண்டாகும். பிசிக்கலா ஆண்டவர் நமக்கு போஷித்து நடத்துகிறது மட்டும் இல்லை, மாம்ச நீதியில நம்மளை திருப்திப்படுத்துறது மட்டும் இல்லை, ஆவிக்குரிய நிலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது தான் எக்லீசியாவை கர்த்தர் வச்சிருக்கிறார் சபையை. இந்த சபையில் வந்தோடனே சில ஆவிக்குரிய வளர்ச்சி உங்களுக்குள்ள உண்டாகும். ஜெபத்தில் ஒரு வித்தியாசங்கள் உண்டாகும். வேதத்தை வாசிக்கும் போது ஒரு வித்தியாசம், வளருவீங்க. கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள ஆழத்துவப்படுத்தப்படுவீங்க. you will grow in the word. இந்த வார்த்தையெல்லாம் உங்களை ஒரு விடுதலை, உங்களோட சுகத்தை, ஒரு அற்புதத்துக்குள்ள உங்களை நடத்தும். சாட்சியா எழுப்ப ஆரம்பிக்கும் இந்த வார்த்தைகள் எல்லாம். ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி. அந்த ஆவிக்குரிய வளர்ச்சி உங்களுக்குள்ள வரல அப்படின்னா இன்னமும் நீங்கள் பிள்ளைகளாகவே இருக்கிறீர்கள். இன்னமும் நீங்கள் குழந்தையாகவே இருக்கிறீங்க. இன்னமும் நீங்க வாலிபனாகவே இருந்து கொண்டிருக்கீங்க. இன்னும் முதிர்ச்சி அடையலை. சபையில் வைத்து கர்த்தர் நம்மளை முதிர்ச்சிக்குள்ள கொண்டு போகிறார். விஸ்டம், ஞானத்தில் ஆவிக்குரிய முதிர்ச்சி. பிற்பாடு நமக்கு ஒரு பர்பஸ் ஆண்டவர் கொடுக்கிறார், ஒரு நோக்கத்தை. ஆமென். God give you a purpose. ஒரு நோக்கம் இல்லாததா நம்ம வந்தோம். ஆனா இங்க வந்தோன்னே நீ போய் ஆண்டவரை பத்தி சொல்லணும்னு ஒரு நோக்கத்தை வைக்கிறார். இயேசுவை குறித்து நீ போய் சொல்லணும்னு ஒரு நோக்கத்தை வைக்கிறார். ஊழியம் செய்யணுன்ற ஒரு நோக்கம் உண்டாகிறது. ஆத்துமாதாய ஊழியம் செய்யணுன்ற ஒரு நோக்கம் உண்டாகிறது. பிறருக்காக பரிந்து பேசணும்ன்ற ஒரு நோக்கம் உண்டாகிறது. ஆமென். ஒரு ஸ்பிரிச்சுவல் growth உண்டாகிறது. ஒரு பர்பஸை வச்சு கர்த்தர் நடத்துகிறார். எக்லீசியா இஸ் a place of spiritual growth. இந்த புதிய மாதத்தில் உங்களை நல்ல ஆவிக்குரிய காரியங்களை வளர்த்து கொள்ளுங்க. ப்ரேயர் மீட்டிங்கில் வாங்க, ஜெப கூட்டத்தில் வந்து ஜெபம் பண்ணுங்க. இது கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிசாசனம் அப்படியே உங்களை டைரக்ஷனை திருப்பி, திசை திருப்பி கூட்டு போயிடுவோம். அப்படியே பிசாசோடைய அழிவுக்குள்ள போயிடுவோம். இன்னைக்கு ஆண்டவருடைய ராஜ்யத்தில் வருவோம். எக்லீசியா இது ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த இடத்துல வந்து காலை வச்சுட்டு போனாலே நிச்சயமா நான் சொல்றேன், ஆசீர்வாதம் உண்டு. You will be blessed. ஆமென். கர்த்தர் நல்லவர். அப்படியே கண்கள் மூடி நாம் ஜெபிக்கலாம். திருவிருந்தில் நாம் பங்கெடுக்க போகிறோம். I want you to pray. Hallelujah. Thank you, Jesus. Let's prepare our heart. இந்த இடத்துல ஒரு பியூட்டிஃபுல் பிரசன்ஸ் அப்படியே போயிட்டு இருக்குது. கர்த்தருடைய ஆவியானவர் அப்படியே உலாவி கொண்டிருக்கிறார். அப்படியே தேவனுடைய கிருபை அப்படியே பெற்றுக்கொள்ளுங்க. நம் திருவிருந்தில் பங்கெடுக்க போகிறோம். இன்றைக்கு சிஸ்டர் சந்திரமதியும் சிஸ்டர் சீதாவும் வாங்க. கம்.
அப்படியே ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, இந்த எக்லீசியால தேவனுடைய பிரசன்னம் உலாவி கொண்டு இருக்கிறது. ஆமென், ஆமென், ஆமென். காலையும் மாலையும் ஹல்லேலூயா, நான் விடும் சுவாசமே காலையும் மாலையும் ஹல்லேலூயா. Thank you, thank you, thank you Jesus. Thank you Jesus, thank you Jesus. Hallelujah. பாடி கர்த்தர் உமக்கு மாத்திரமே ஹல்லேலூயா, உங்களுக்கு மாத்திரமே எங்கள் ஆராதனை, உமக்கு மாத்திரமே. Thank you. கண்மலை உச்சியில் ஹல்லேலூயா, ஆளியில் விழும்பிலும் ஹல்லேலூயா. Thank you Jesus. ஒரு தேவ பிரசன்னம் ஒவ்வொரு பிள்ளைகளை நிரப்பற்று, உங்க பிரசன்னத்தினால நிரப்புங்கப்பா. நான் உயரம் போகும்போது என் வெற்றி கீதமாகும், நான் தாழ நிற்கும் போது என் கீதமாகும். நான் உயரம் போகும்போது என் வெற்றி கீதமாகும், நான் தாழ நிற்கும் போது என் வெற்றும் கீதமாகும். ஆமென். Thank you. Hallelujah. Amen, 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 amen. Shadara mama mama. Hallelujah. Thank you Jesus. Thank you Lord. எல்லார் கரத்திலையும் அப்பமும் திராட்சரசமும் இருக்கிறதா? ஆமென். Thank you Jesus. எல்லாரும் கையில் வைத்துக் கொள்வோம். குடும்பமாக எக்லீசியால நாம் பங்கெடுக்க போகிறோம். Thank you Jesus. ஆண்டவராக இயேசு காட்டி கொடுக்கப்பட்ட அந்த இரவுல தன் அதை ஆசீர்வதித்தார். இது என்னுடைய சரீரத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. உங்களுக்காக பிக்கப்பட்ட சரீரம் நமக்காக பிக்கப்பட்டதா? அந்த வேலையில் நமக்காக ஏசப்பாவுடைய சரீரம் பிக்கப்பட்டது உணர்வு. Sometimes we are so அலட்சியமாக இருந்தோம். சில வேலையில நம்ம ஆண்டவர் மேல இந்த விசுவாசத்தை கூட குறைபட்டு கர்த்தர் மேல நம்பிக்கை இல்லாம கர்த்தரை விட்டு தூரம் போய்கிறோம். ஆனா ஏசப்பா ரொம்ப நல்லவர். பார்த்தீங்களா, 2000 வருஷத்துக்கு முன்பதாக
நமக்காக தன் ஜீவனை அர்ப்பணித்திருக்கிறார். தன் சரீரத்தில் நமக்காக அடி வாங்கி அவமானத்தை சந்தித்து நிந்திக்கப்பட்டு இல்ல நமக்கு 2000 வருஷம் முன்பு செய்தார். நல்ல ஆண்டவர், எத்தனை அற்புதமான தேவன் நம்ம ஆராதிக்கிறது. அதை நினைவு கூறும். இந்த அப்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். உங்களுக்குள்ள இந்த அப்பம் ஒரு நித்திய ஜீவனை கொடுக்கிறது. இன்றைக்கு நான் ப்ரே பண்றேன், இந்த அப்பத்தை நீங்க உண்ணும்போது தீர்க்க ஆயுசு இயேசுவின் நாமத்தில் I just declare தீர்க்க ஆயுசு ஒவ்வொரு பிள்ளைகள் இந்த அப்பத்தை உண்ணும்போது ஒரு தீர்க்க ஆயுசு இயேசுவின் நாமத்தில் உங்கள் தழும்புகள் மூலமாக குணம் சுகம் உண்டாகும். இயேசுவின் நாமத்தை ஆசீர்வதி ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஒன்றாக இந்த அப்பத்தை புசிப்போம். ஆண்டவர் தன் கரத்துல திராட்சை ரசத்தை எடுத்து, இது என்னுடைய இரத்தத்துக்கு அடையாளமாக இருக்கிறது, நான் செய்கிற புதிய உடன்படிக்கை சொன்னார். மை நியூ கவர்னன்ட். ஆண்டவருடைய பிரியமான பிள்ளைகளே, கர்த்தருக்கு புதிய உடன்படிக்கை 2000 வருஷத்துக்கு முன்பதாக ஒரு புது உடன்படிக்கை செய்திருக்கிறார். பிரமாணங்களுக்கு மேல பிரமாணங்கள் கொல்லும் என்று வேதம் சொல்கிறது. ஆனால் கர்த்தர் தன் இரத்தத்தை சிந்தி நம்மளை விலை கொடுத்து வாங்கி இருக்கிறார், ஜீவனை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு அந்த ஜீவன் நமக்குள்ள இருக்கிறது. இந்த பாத்திரத்தை நீங்கள் போஜனம் பண்ணும்போது இயேசுடைய இரத்தத்துக்கு அடையாளமா இருக்கிற இந்த திராட்சை ரசத்தை நீங்கள் போஜனம் பண்ணும்போது கர்த்தர் உங்களுக்குள்ள ஜீவனை கட்டளையிடுகிறார். கர்த்தர் உங்களுக்குள்ள விடுதலை கட்டளையிடுகிறார். கர்த்தர் உங்களுக்குள்ள ஒரு வெற்றி ஜெயத்தை கட்டளையிடுகிறார். இனி தோல்வி அல்ல, விசுவாசிதாய் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆண்டவரே, இந்த திராட்சை ரசத்தை ஆசீர்வதிங்க. இந்த புதிய உடன்படிக்கையை நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே, உங்களுடைய மரணத்தை, உங்களுடைய உயிர் தருதலையும் உங்களுடைய வருகையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். இது நீங்க இந்த போஜனம் பண்ணும்போது remember that you are taking a covenant. ஒரு உடன்படிக்கை. கடைசி வரைக்கும் கர்த்தருக்கு நான் சாட்சியாயிருப்பேன். கடைசி வரைக்கும் கர்த்தருக்கு நான் உண்மையாயிருப்பேன். கடைசி வரை நான் அவரை நேசிப்பேன் என்ற ஒரு உறுதிமொழி நம்ம எடுக்கிறோம். ஒரு வாக்குறுதி நம்ம எடுக்கிறோம். இதான் உடன்படிக்கை. கர்த்தர் கடைசி வரை நம்மளை கைவிடாத காத்த தேவன். தகப்பனே, நன்றி அப்பா. இந்த பாத்திரத்தை ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஒன்றாக இந்த போஜனம் அப்படியே கரங்களை உயர்த்தி. ஆமென். என் முழுமையும் அது உமக்குதான் தேவா, நீர் எடுத்துக்கொள். என்னை புதிதாக்குமே. அப்படி இரு கரங்களை உயர்த்தி ஒரு பிளஸிங் இந்த புதிய மாதத்துல. என் முழுமையும் அது உமக்குதான் தேவா, என்னை படைக்கிறேன். புதிதாக்குமே. ஆண்டவரே, நன்றி. இந்த 7வது
என் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு பிள்ளைகள் மேல கர்த்தருடைய பிரசன்னம், ஒவ்வொரு பிள்ளைகள் மேல தேவனுடைய கரம், ஒவ்வொரு பிள்ளைகள் மேல தேவனுடைய அபிஷேகம், இந்த வேளையில ஒவ்வொரு மேல தேவனுடைய மகிமை இறங்குவதாக. ஆண்டு ஆலயத்தில் நிரப்புட மகிமை ஒவ்வொரு பிள்ளைகள் மேல இந்த நாள் இந்த ஆலயத்தின் மேல கடந்து நிரப்புவதாக. இந்த புதிய மாதத்துல கர்த்தர் அற்புதமாய் நடத்துங்க, ஆசீர்வதிங்க. எல்லா தீங்குக்கும் பொல்லாப்புக்கும் விலக்கி பிள்ளைகளை மேல உங்க கரத்தை வைத்து உங்க அக்கினி ஜுவாலையை வைத்து நடத்துங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஒப்புக்கொடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்ல ஒரு கருணை கொடுப்பார். ஆமென், ஹalleluya, ஆமென். let me see that. அப்படியே உட்காருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.